நம்ம இப்ப ஞான முகாம் அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம், அந்த ஞான புரிதல் அப்படிங்கிறது மனசுக்குள்ள நம்ம செய்யறதுக்கு எந்த வேலையும் இல்ல. அது பாட்டுக்கு அது வர்றது வரட்டும். கண்ணாடி பார்த்து தல சீவுற மாரி, தல கலஞ்சிருந்தா நம்ம தல வாரணுன்ற மாதிரி, ஏதாவது நமக்கு செய்ய வேண்டிய வேலை உள்ள காட்டுறது சரி. நம்ம வெளிய என்ன செய்ய வேண்டியிருக்கோ, அத மட்டும் நம்ம செஞ்சா போதும். அப்படிங்கிற அந்த புரிதல் ஏற்படுறது தான் ஞானமா? இல்ல அது வெறும் புரிதல் தான், அதுக்கப்புறம் தான் ஞானம் அடைவோமா? அடையறதுக்கு எதுவும் இல்லன்னு சொல்றீங்க. பட் அந்த ஒரு ப்ராசஸ் வந்து அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுதுங்களா? இல்ல அதாவது நீங்க அகத்த பொறுத்தளவு ஒரு நல்ல நிலை வேணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னா, அத நோக்கி போராடிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ அது அகத்துல எப்படி இருந்தாலும் போக்கு, அது இயற்கையா இருந்தா போதும்னுட்டு நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா, உங்க வேலை நின்னு போயிருது. உங்க வேலைய நிப்பாட்டுறது தான் ஞானம். ஒ ம். உங்க வேலைய நிப்பாட்டினீங்கன்னு சொன்னா, இந்த இயக்கம் தானா இயங்கும். தானா இயங்குற இயக்கத்துக்கு பேரு லிபரேஷன்னு சொல்லி சொல்றோம். அந்த மனசு வந்து தானா அந்த லிபரேஷன், பந்தம் எல்லாமே மனம் சார்ந்தது தான். புறம் சார்ந்தது இல்ல. நம்ம ஞானம், முக்தி எல்லாம் மனம் சார்ந்தது தான். ம். புறம் சார்ந்தது இல்ல. ம். ஆனா இருந்தாலும் மனசுங்கிறதே வந்து அங்க அதுவுமே வந்து புறத்துக்காக தான் தேவை ஒழிய, அகத்துக்காக நமக்கு தேவையே கிடையாது. ம். ஆனா இருந்தாலும் அது வந்து புறத்துக்காக தான் தேவை. அகத்துக்காக எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டும்ன்னு சொல்லி நீங்க ஒரு முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இருக்கு. ம். அப்படி ஒரு முடிவுக்கு வர்றது, ஒரு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ஞானம்னு சொல்லி சொல்றோம். ம். உங்களுக்கு நீங்களே எப்படி இருந்தாலும் ஓகேன்னிட்டு ஒரு கண்டுபிடிச்சுக்கணும். நான் இப்படி இருந்தா தான் ஓகே, இப்படி இருந்தா ஓகே இல்லன்னுட்டு சொல்லி, உங்களுக்கு நீங்களே ஒரு அளவுகோல் வைக்கக்கூடாது. அந்த ம். அளவுகோல தூக்கி தூர போட்டுருங்க. ம். அளவுகோலே வேண்டான்னுட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு பேரு ஞானம். ம். இந்த அப்படி இப்படி தூர போட்டுட்டீங்கன்னு சொன்னா என்ன ஆகும்ன்னு சொன்னா, அது இயற்கையா இயங்குறது அதுக்கு முன்னால இயற்கையா தான் இயங்கிட்டு இருந்தது. அதுக்கு முன்னால இந்த இயற்கைய எதிர்த்து போராடிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ போராட மாட்டீங்க. ம். அப்ப நீங்க எல்லாமா சேர்ந்து ஒரே இயக்கமா மாறிரும். ம். ஆ அந்த மன இயக்கமே இப்ப ஒரு ச விடுதலை இயக்கமா மாறிரும். ம். அதுதான் அந்த லிபரேஷன் அதான் லிபரேஷன் சொல்றது. லிபரேஷன் இந்த சொல்றோம். எல்லாமே மனம் சார்ந்தது. ம். அப்ப நம்ம வகுப்பு அட்டெண்ட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அந்த புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். ஆமா. இருந்தாலும் நம்ம வந்து அத புரிய விடாம நமக்கு வேற என்னெல்லாமோ நம்ம சிந்தனை வச்சு நம்ம நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணுங்கிற ஒரு ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கிற வரைக்கும், நம்ம ம். நல்லா இருக்கணுங்கிற போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ம். அது நம் எப்படி இருந்தாலும் ஓகேன்னுட்டு ஒரு முடிவுக்கு வரமாட்டோம். ம். அதனால அது ம். நான் எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற முடிவுக்கு நீங்க வரணும்.